வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் பேசிக்கலி நைட்டு ஃபுல்லாக திருப்பி 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 பார்த்தேன். அத்தனை தடவை பார்த்தேன். ஏன்னா என் வாய்ஸ் வருது அதில் வந்து தளபதி ஆல்ரெடி கை நடுங்குது. நீங்கள் பேசுறீங்க என் கூட ஐயா. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. வாங்கங்க வணக்கங்கண்ணா, மை சாங்குன்னு கேளுங்கண்ணா, நான் உளரலண்ணா. எனக்கு நான் பெரிய தளபதி ஃபேன். வாரிசு ஆடியோ லான்ச் பண்ணேன். அவருக்கு முன்னாடி ஒரு ட்ரிபியூட் பாடினேன். தளபதி முன்னாடி போய் நிற்கும் போதே பலலாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்க முடிஞ்சு. அவர் படத்துல ஒரு பாட்டு நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம். ஒரு லாங்குவேஜ்ல கிடைச்சிருந்தா பரவாயில்ல, 3 லாங்குவேஜ்ல ஓகே பண்ணிட்டாங்க. 3 லாங்குவேஜ்லயும் ஸ்பார்க் நான் தான் பாடியிருக்கேன். அவங்க வீட்ல இருந்து பொக்கே அமிச்சாங்க, பொக்கே அண்ட் ஸ்வீட்ஸ் அமிச்சாங்க. அவர் ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு கார்ட்ல அமிச்சாங்க, விஜே அப்படின்னு போட்டு. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. இப்போ ரிலீஸ் ஆச்சு, 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் பேசிக்கலி நைட்டு ஃபுல்லாக திருப்பி 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 பார்த்தேன். அத்தனை தடவை பார்த்தேன். ஏன்னா என் வாய்ஸ் வருது அதில் வந்து தளபதி ஏன் அவர் என்ன பண்ணாலும் கியூட்டு, அவரே கியூட்டு. அடுத்தபடி எடுத்துட்டாரு பொலிட்டிக்கல் என்ட்ரி. துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். Are you an Indian singer-ஆன்னு கேட்டாரு. நீங்க இந்தியனான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. என்ன பார்த்து இந்தியன் தான். He was making fun. கோயம்புத்தூர் ஆக்சென்ட்ல பாயிலா இல்ல பாடி காமிங்க. ஆமா, இதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி கை நடுங்குது. நீங்க பேசுறீங்க என் கூட ஐயா அப்படின்னு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவே. வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த பக்கம் பிஜி மங்கை, எனக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஸ்விங் இட், ஃபீல் இட், பிரேக் இட், டச் இட்னு ஹார்ட்டை டச் பண்ண விருஷா தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த சாங்குக்குள்ள என்டர் ஆன அந்த மொமெண்ட், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச தருணத்தை பத்தி பேசிடலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வரும்னே நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு ட்ராக்காக தான் வந்து இந்த சாங் கூப்பிட்டுருந்தாங்க என்னை பாடுறதுக்காக. பெங்களூர்ல வந்து யுவன் சார் கான்சர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருந்தேன். ஒரு 3-4 பாட்டு பக்கம் பாடியிருந்தேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சார் வந்து என்னோட வாய்ஸே கேட்குறாரு. கேட்டுட்டு அடுத்த நாளே இந்த வெரி நெக்ஸ்ட் டேவே வந்து சார் ஸ்டுடியோலேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு. என்ன படம் எதுவுமே சொல்லலை. நான் இத்தனைக்கும் பெங்களூர்ல இருந்தேன். அப்படியே ஒரு ரேஸில் ஓட்டிட்டு வர மாதிரி அப்படியே வேகமாக வந்து என்னோட ஃப்ரெண்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அப்படியே இங்கே வந்து டேரெக்டாக ஸ்டுடியோவில் தான் இறங்கினேன். இறங்கினோன்னா சார் வாஸ் தேர். இட் வாஸ் மிடில் ஆஃப் த நைட், நடுராத்திரி 1:30 மணி மாதிரி, 1:30 மணி 2 மணி மாதிரி இருந்தது. போய் இறங்கினோன்னா இந்த மாதிரி ஓகே ஐ யூ டயர்ட் அதெல்லாம் கேட்டார் யுவன் சார். இல்லை சார் நோ ப்ராப்ளம், சாங்கு தானே நம்மளுக்கு முக்கியம், ஆமாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொன்னால் சார் வந்து லிரிக்ஸ் சொன்னார். அந்த பாட்டோட ஃபீல் எப்படி, அதுக்கப்புறம் மூடு, அது எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. படம் என்னன்னு சொல்லலை, படம் எதுவுமே எனக்கு சொல்லலை. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இட் வாஸ். பாடி முடிச்சது ஒரு 1.5 மணி நேரத்தில் பாடி முடிச்சாச்சு. சாரோட வோக்கல்ஸ் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு கொஞ்சம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அமுச்சு விட்டாங்க. தென் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 டே முன்னாடி கால் பண்ணி உங்களோட வோக்கல்ஸ் தான் ஃபைனலே பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து 3 லாங்குவேஜும் பாடிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோல இருந்து கூப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரிய வந்தது ஓகே நம்ம பாடுறோம், அது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. So this is for goat அப்படின்னு தெரிஞ்ச ரியாக்ஷன் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் பெரிய தளபதி ஃபேன். நான் வந்து டை ஹார்ட் தளபதி ஃபேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாரிசு ஆடியோ லான்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன். அவருக்கு முன்னாடி ஒரு ட்ரிபியூட் பாடினேன். ஒரு ட்ரிபியூட் 30 years ஆஃப் தளபதி இசம்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணியிருந்தேன் அவர் முன்னாடி. ஸோ அப்பவே தளபதி முன்னாடி போய் நிற்கும் போதே பலலாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். அன்னைக்கு வந்து அவர் ட்ரிபியூட் கொடுக்க முடிஞ்சு, அவர் படத்துல ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை இருந்தது அன்னைக்கு. ஆனா 2 வருஷம் கழிச்சு அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், யுவன் சார் மியூசிக், தளபதி நடிக்கிறாருங்கிறப்போ வந்து அதுவும் வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல like a dream come true for me. So super happy about it. செம்ம. And இந்த பாட்டோட லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா கங்கை அமரன் சார் எழுதியிருக்காரு. நீங்க பாட்டு பாடும்போது லிரிக்ஸ்லாம் பார்த்துட்டு நீ ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்குது, யார் எழுதுனாங்கன்னு கேட்டீங்களா? ஆக்சுவலி நான் கேட்டேன். எனக்கு வந்து லிரிக்ஸ் சார் சொல்லும் போதே வந்து
சார் நல்லா இருக்கு ஆக்சுவலி லிரிக்ஸ் யாரோடதுன்னு கேட்டப்போ இந்த மாதிரி கங்கைமரன் சார் எழுதிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு அப்போவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவரோட குரு, நான் வந்து ஒரு 6th 7th படிக்கும்போது ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருந்தேன். அப்போ வந்து அவர் தான் வந்து ட்ரெயினராக இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 year பக்கம் 1.5 years பக்கம் வந்து அவரோட ஒரு ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஒரு நடுவில் பெரிய டச் விட்டு போச்சு. ஷோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1-2 years டச்சில் இருந்தோம். அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டு த்ரூ அவரோட கனெக்ட் ஆகிறது என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய டெபியூ இது. அது த்ரூ வந்து என் குரு பாட்டு எழுதின பாட்டு வந்து எனக்கு பாட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ கிரேட். தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய டெபியூ, அந்த டெபியூ இவ்ளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு. சோ அந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி அது கிளியெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? நிஜமாங்க. ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல கிடைச்சிருந்தா பரவாயில்ல, 3 லாங்குவேஜ்ல ஓகே பண்ணிட்டாங்க. தமிழ், ஹிந்தி அண்ட் தெலுங்கு 3 லாங்குவேஜ்லயும் ஸ்பார்க் நான் தான் பாடியிருக்கேன். அதுவும் டுவெட் யுவன் சாரோட மியூசிக் மட்டும் இல்ல, டுவெட்டே அவரோட. ஸோ கான்சர்ட்லலாம் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவரோட பாடணும். நான் இப்போ வரைக்கும் அவரோட 2 கான்சர்ட்ல இருந்திருக்கேன். யுவன்ஸோட கான்சர்ட்ல 2 கான்சர்ட்லயுமே அவரோட பாட முடியல. எனக்கு அவரோட இல்லாத பாட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆசை அவரோட ஓடுது அடிச்சா பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அந்த மாதிரி நீங்க மத்த பாட்டெல்லாம் பாட வேணாம், யுவன் சாரோட கூட பாடின படத்துல பாட்டு பாடினதே இனிமே பாடலாங்கிற மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி எனக்கு சீரியஸா. சோ இப்போ அடுத்த கான்சர்ட்ல ஒரு வேளை என்ன கூப்பிட்டாங்க பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஸ்பார்க்கே எனக்கு பாடுறதுக்கான நீங்க பாடலாம் டைரக்டா. ஓகே. ஸோ ஒரு சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபைனலைஸ் பண்ணி இது ஒரு ட்ராக் தான், லைக் இது ஒரு வெர்ஷன் தான்ற மாதிரி எடுக்காம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலைஸ்ட் வந்து இந்த ஒரு எங்களுக்கு வந்து அவுட் தானா? ஃபர்ஸ்ட் நாங்க ரெக்கார்ட் பண்ணது இப்படிதான், பட் இம்ப்ரோவைசேஷன்ஸ் நிறைய பண்ணோம். ட்ராக்கோட டியூன் வந்து இதே தான் இருந்தது. பட் சார் வாண்டட் டு இம்ப்ரோவைஸ் நடுவில். பட் சார் வந்து நிறைய பிஜிஎம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணார். அஃப்கோர்ஸ் இன்குட்டி நான் பாடும்போது வெறும் அந்த டெம்போல கிளிக்கு அது அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப பிளெயினா இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த ஃப்ளூட் பிஜிஎம் ஆட் பண்ணி ஸ்டார்டிங்ல அந்த ஒரு கிக்காஸான ஒரு பீட் டிராப் உங்களுக்கு இருக்கும் ஸ்டார்டிங்ல. அந்த ஒரு மியூசிக் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறமா ஃபைனல்ல, ஏன்னா கடைசி 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு தான் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க 3 லாங்குவேஜுமே. அந்த டைம்ல தான் நான் ஃபுல்லா அந்த குக் பண்ண வெர்ஷன் கேட்டேன். ஏன்னா நான் ரா வெர்ஷன் தான் 4 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அப்போ வந்து இட் வாஸ் வெரி, என்ன சொல்றது, அந்த டெம்போல ரெக்கார்ட் பண்ண ஒரு இது இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கோ பெருசா எதுவுமே இல்லை, லூப் மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா அந்த குக் பண்ண வெர்ஷன் கேட்கும் போதே எனக்கு பாடும்போது ஐ குட் ஃபீல் இட். அதாவது அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணி தான் வந்து த்ரூ அவுட்டா ரெக்கார்ட் பண்ணேன் நானே. ஓகே. சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க தளபதி டான்ஸ் ஆட, உங்க வாய்ஸ் பின்னாடி வர. ஸோ அது எப்படி இருந்தது? தளபதி ஆடினதுக்கு அப்புறம் அந்த சாங்குக்கு ஒரு இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ஒரு பாயிண்ட் போயிருக்குள்ளே அந்த சாங். ஸோ அதை பார்த்து நான் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட எப்போ ரிலீஸ் ஆச்சோ 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். பேசிக்கலி நைட்டு ஃபுல்லாக திருப்பி பார்த்தேன். அத்தனை தடவை பார்த்தேன். ஏன்னா என் வாய்ஸ் வருது, அதில் வந்து தளபதி டான்ஸ் ஆடுறாரு, இந்த சைடு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து மீனாட்சி அவங்க இருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு, அதுவும் ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ தீவிரமான ஃபேன் நான். அது வந்து என்னோட வாய்ஸ்ல அவர் வந்து அவங்கள பார்த்து எல்லா தளபதி ஃபேனும் பொறாமப்பட போறாங்க. கடவுள் புண்ணியம் தாங்க, நிஜமாவே சீரியஸாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, பெரிய சிங்கர் ஆகணும்னு நினச்சி தருணங்கள் இருக்குது. ஸோ 10 years முன்னாடி இருக்கிற நான் வந்து இப்போ கண்டிப்பாக ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேனோ அதுக்கான ஒரு பலன் கிடச்சிருச்சுன்னு நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்துட்டு உங்களுக்கு கோட்க்கு தான் அப்படின்னு சொன்னது யாரு? யுவன் சாரே சொன்னாரா? ஆமா, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ண போனது வந்து இளையராஜா சார் ஸ்டுடியோல தான் வந்து ஹிந்தி வெர்ஷன், அதுக்கப்புறம் தெலுங்கு அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க. அப்ப சார் தான் இருந்தார், வெங்கட் பிரபு சார் இருந்தார். பட் நான் கரெக்டா வரும்போது கிளம்பி போயிட்டாரு கார்ல. ஸோ யுவன் சார் இருந்தார். அப்ப சொன்னாரு இந்த மாதிரி யூ ஆர் சிங்கிங் த போத் வெர்ஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த சைட் இந்த பூத்ல இந்த சைடு உட்காந்துக்கிட்டாரு. எகைன் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே ஐ ஹோப் யூ லைக் இட் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஐ டென்ட் ஹேவ் மச் கான்வர்சேஷன். ஐ வாண்டட் டு, என்ன சொல்றது, அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இதை தாண்டி நீங்க விபி சார் கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சா? இப்போ ஒரு 2-3 days பேக் வந்து அவர் பர்த்டே நடந்தது இல்லையா, அதுக்கு ஒரு ஷூட் வந்து போயிருந்தேன் பாடுறதுக்கு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் பாடுறேன். அந்த டைம் வந்து வெங்கட் பிரபு சார், அதுக்கப்புறம் பிரேம்ஜி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட டைரக்ஷன்ல வந்து பாடினதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சொன்னேன். ஸோ டைரக்டா க்ளோஸ் இன்டராக்ட் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர்ல நடந்ததுன்னா டெஃபினட்டா தேங்க் பண்ணுவேன். ஐ தேங்க் ஹிம் ஈவன் நவ். நீங்க பார்க்க தான் போறீங்க. ஐ ரியலி ஹோப், பிகாஸ் எனக்கு ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி இன் பர்சன். பிகாஸ் இது ஒருத்தங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்ரூவ் பண்ண இதுவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே குழுவா சேர்ந்து ஒரு ஓகே இந்த வாய்ஸ் வைக்கலாம்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஹியூஜ் ப்ராஜெக்ட்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ், ஸோ டெஃபினெட்லி. அண்ட் விஜய் சாரை
பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? வாரிசு ஆடியோ லான்ச்ல நேர்ல பார்த்ததோட சரி. பட் பர்சனல் கான்வர்சேஷன் ஓகே. எனக்கு வந்து ஆனா வாரிசு ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கு அப்புறமா சாருக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அவங்க வீட்ல இருந்து பொக்கே அமிச்சாங்க, பொக்கே அண்ட் ஸ்வீட்ஸ் அமிச்சாங்க. ஆமா, அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். அவர் ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு கார்ட்ல அமிச்சாங்க, விஜே அப்படின்னு போட்டு கீழே ஆட்டோகிராஃப். அது இன்னமும் நான் என் வீட்ல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். எனக்கு பொக்கே கொடுத்தது, ஸ்வீட்ஸ் கொடுத்தது எல்லாமே. ஏன்னா அன்னைக்கு வேற நான் வீட்ல தனியா இருந்தேன், அப்பா அம்மாவும் இல்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியல. வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க கிட்ட, பாருங்க விஜய் சாரோட வீட்ல இருந்து அமிச்சிருக்காங்க பொக்கே, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படின்னு. அந்த சைனை ஃப்ரேம் போட்டு வைக்கும் போதே தெரியுது உங்களோட அந்த ஃபேன் கிரேசி. என் ரூம்ல என்ட்ரானாலே அதான் உங்களுக்கு தெரியும், அந்த சைன் போர்ட். சூப்பர். So one specific moment வந்து with A.R. Rahman sir அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சூப்பர் சிங்கர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். அந்த டைம்ல வந்து ஐலா ஐலா பாடினேன் அவர் முன்னாடி தான். அவர் வந்து எல்லாருமே வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட. எனக்கு முன்னாடி பாடின கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கறது, சார் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிக்கும் அது இதுன்னு சொல்லி. எனக்கு சம பயம், நான் எதுவுமே வாயத்தோர்களை பாடி முடிச்சுட்டு நின்றுட்டேன் நான் பாட்டுக்கு. சரி சார் வந்து கமெண்ட் சொன்னா வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிடலான்ட்டு. பட் ஆனா அவர் என் கூட இன்டராக்ட் பண்ணாரு. என்னால எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் என்னை பத்தி கேட்டு எந்த ஊருன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஐயூ an இந்தியன் சிங்கரான்னு கேட்டாரு. நீங்க இந்தியனான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு என்ன பார்த்து. இந்தியன் தான் சார், ஏன்னா நான் ஐலா பாடினால he thought that I might be from வேற ஏதாவது கண்ட்ரியான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்ல சார் இந்தியன், நான் தமிழ் தான் சார், தமிழ் பேசுவேன் சார் நல்லா அப்படின்னு. he was making fun. கோயம்புத்தூர் ஆக்சென்ட்ல ஐலா ஐலா பாடி காமிங்க. ஆமா, இதெல்லாம் வந்து எனக்கு ஆல்ரெடி கை நடுங்குது, நீங்க பேசுறீங்க என் கூட ஐயா அப்படின்னு. இதுல நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது வேற லெவல்ல நான் பயந்துட்டேன். பட் தட் மூமெண்ட் இஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் மீ. அதுக்கப்புறமா சார் கூட நிறைய ஸ்டுடியோஸ் போகும்போது அவரை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது பாடுறது, அது எல்லாமே வந்து நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல ரஹ்மான் சாரோடலாம் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் நான். ஸோ இவங்க எல்லாரோடையும் வந்து இப்போது ஒரு 23-24 இயர்ஸில் வந்து என்னால் பாட்டு பாட முடியுது, அவங்களோட வந்து ஒர்க் பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது ஓகே நம்ம வந்து ரைட் பாத்தில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் பேட்டிங் மை செல்ஃப். ஓகே, கமிங் பேக் டு இப்போ இதுக்கு ஸ்பார்க்குக்கு வந்தோம்னா, நீங்கள் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு போர்ஷனில் பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை வந்து நான் இதை அப்சர்வ் பண்ணிக்க லேட் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது? அப்படி ஆக்சுவலி இல்லை. அந்த ஹோல் சாங் வந்து எனர்ஜி தான் உங்களுக்கு மேட்டர். ஸோ அந்த எனர்ஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ரெக்கார்டட் த சாங் லைக் இன் 1.5 hours. ஸோ லிரிக்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஒரு 15-20 minutes ஆச்சு. உள்ளே போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. தென் பாடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் ஆச்சு. ஸோ டோட்டலி 1.5 hours சாங்கே முடிச்சாச்சு. அண்ட் தெலுங்கு அண்ட் ஹிந்தி ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு 1 hour 2 song 2 hours மொத்தமாவே முடிச்சிட்டோம். ஒரு 3.5 மணி நேரம் தாங்க 3 லாங்குவேஜ்லயும் பாடிட்டு வந்துட்டேன்றாங்க. ஆனா அந்த 3.5 மணி நேரம் எனக்கு என் லைஃப்லயே இப்போ வந்து மறக்க முடியாத ஒரு 3.5 மணி நேரமா மாறி. கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா. இந்த சாங் விஜய் சார் வந்துட்டு கேட்டுட்டு அவரு என்ன சொன்னாரு, ஃபீட்பேக் வந்து வந்ததா யுவன் சார் கிட்ட இருந்து விஜய் சார் இது சொன்னாருன்னு? எனக்கு அந்த ஃபீட்பேக் எதுவும் வரல. ஐ ரியலி ஹோப் ஹி லைக்ட் இட். அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி சேர்ந்து எடுத்த முடிவாக தான் இருந்திருக்கும்னு நான் இது நம்புறேன். அவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அவருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பா அவர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சக்சஸ் மீட்ல வந்துட்டு கூப்பிட்டு விரிஷானு கூப்பிட்டு ஸ்டேஜில் நிக்க வச்சு ஒரு 2 லைன் பாடுங்க. இப்பவே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. இதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்போது இப்படி கண்ணு மாதிரி நில்லுங்க ஸ்டேஜ். கண்டிப்பா இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல வந்துட்டு விஷுவல்ஸ்க்கு வந்துட்டு அந்த டிஏஜிங்லாம் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி சோஷியல் மீடியா இஸ் அ குட் அண்ட் பேட் பிளாட்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் டேக் த குட். அவங்க நிறைய பேருக்கு மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கும், நம்ம அதெல்லாமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை மட்டும் தான் எடுத்துக்க போறேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல மெசேஜ் வந்தது மோஸ்ட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வோக்கல்ஸ், நீங்க நல்லா பாடிருக்கீங்க, உங்க ஃபர்ஸ்ட் டெபியூவே இவ்வளோ ஒரு பெரிய படத்துல பண்ணியிருக்கீங்க, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு அதெல்லாம் தான் வந்து அண்ட் யுவன் சாரோட மியூசிக்ல பாடியிருக்கீங்க, தளபதி அதுல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாமே ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு ஒரு இடத்துல கூட நான் வந்து ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு விஜய் சாரோட பிளேலிஸ்ட்ல இருக்க சாங் மட்டும் தான் நம்ம எடுத்து பாட போறோம். ஓகேவா? ஸோ சிச்சுவேஷன் நம்பர் 1. ஓகே. காதல், யூனிவர்சல் வேர்ட் காதல். எஸ். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீ அர்த்தம். ஓகே. நைஸ். அண்ட் உங்களோட அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, பிரேக்கப். அதான் பிரேக்கப். வாங்கங்க வணக்கங்கண்ணா,
மை சாங்குன்னு கேளுங்கண்ணா, நான் உளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஹே அண்ணா உன்னா என் ஆள தேடி போவேன், நீ வேணான்னு போனாதான் தேவதாசாவேன். அவளே டாடா டாடா சாவா பின்னால போவாத. சூப்பர். இந்த சாங் தளபதி தான் பாடினார்ல. அஃப்கோர்ஸ் அவரோட வாய்ஸ்ல வந்து இருக்கிற மாதிரி என்னோட இருக்காது. பட் இதுல ஏதோ இது பயங்கர ஸ்டைலா இருக்குது. நிச்சயமா தளபதி பார்த்தாலே கூப்பிட்டு பாராட்டுவாரு. தேங்க்யூ. தளபதி ஆஸ் a singer உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் அவர் என்ன பண்ணாலும் கியூட்டுங்க. என்னங்க எப்படி கேட்டீங்க? அவர் நடந்து வந்தா கியூட், அவர் சிரிச்சா கியூட், அவர் டான்ஸ் ஆடினா கியூட், பாட்டு பாடினா கியூட், அவரே கியூட். ஆஹா. பட் அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா மோட்டிவேஷன். சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவேன் ஒரு முறை. தலை குனி நீ 2 சிங்கம் முத்து தாங்கி பார்ப்பதுக்கும் மட்டுமே. தேங்க்யூ. அண்ட் அது ஒரு சிங்கப்பெண்ணே வந்து பாடிட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் அடுத்து உங்களுக்கான சிச்சுவேஷன் என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தா சந்தோஷம். ஆஹா, அவரோட எல்லா பாட்டுமே சந்தோஷம் தான் எனக்கு கொடுக்கும். இப்படி பாடுவேன். அடிக்கடி வந்து தளபதி ஃபேன் நான் நொடி ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவன் தடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா, தர நடுங்குற பறை அடிக்கிற நாடத்தான், விரல் எடுக்கிற தீப்பந்தோ நீ ஏத்தான். தேங்க்யூ. சோ நீங்க தளபதி டான்ஸ் எல்லாம் அப்படி பாக்கும்போது டான்ஸ் எழுந்திருச்சுலாம் தியேட்டர்ல ஆடி இருக்கீங்களா? இந்த பாட்டுக்கு அந்த அளவுக்கு ஆடினது இல்ல, பட் எனக்கு மனசுக்குள்ள ஆடிப்பேன். வெளியே அந்த மாதிரி பண்ணது இல்ல. சோ இப்போ வந்து இமோஷன் கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸ்க்குமே வந்துட்டு தளபதி கிட்ட ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கு. அதுதான் அவர் கூட இவ்வளவு லாங் டர்மா அவர் வந்துட்டு அந்த மனசுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணாம வச்சிருக்குன்னு சொல்லலாம். மோர் தென் ஹீரோ அவரை வந்துட்டு எல்லாரும் அண்ணாவா பாப்பாங்க, கரெக்ட், ஒரு ரோல் மாடலா பாப்பாங்க, கரெக்ட், இல்ல ஃபாதர்லி ஃபிகர்ல கூட இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமோஷனல் பாண்ட்னா தளபதி சாங் என்ன ஞாபகம்? டன், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு, பாடிடலாம். ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. இந்த சாங் தான் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து போட்டு அந்த இமோஷனல் பாண்ட் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்து ஃபைனலா வந்துட்டு தளபதி அவர்கள் அடுத்தபடி எடுத்துட்டாரு கெரியர்ல, பொலிட்டிக்கல் என்ட்ரி. எக்ஸாக்ட்லி, அதுக்காக ஒரு சாங். ஆஹா, ஓகே, பண்ணிடலாம். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான், இறைந்தாலும் புதைந்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். சோ நைஸ். அண்ட் டெஃபினட்டா இந்த சாங் வந்து அவருக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய ஹோப் வச்சுட்டு அவரை ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிருக்கோம் பொலிட்டிக்கலுக்கு இந்த ஒரு ஜேர்னில. இந்த மாதிரி உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி பயங்கர அப்படியே ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ராவடி சாங்லயும் நாங்க கேட்டிருக்கோம், பட் தமிழ்ல நீங்க அதை பாடல. ஆமா, நான் கன்னடால பாடிருக்கேன். ஓகே, சோ எனக்காக அந்த கன்னடா சாங் ஒரு 2 லைன் பாடிட்டு அது அப்படியே தமிழ்லயும் பாடலாமா? ஷூர், பாடலாம் கண்டிப்பா. ಓ ಇರುಳೆ ಇರುಳೆ ನನ್ನ ಸುಡುವ ಇರುಳೆ, ಮರಳು ಮಾಡಿ ನನ್ನ ಸುಟ್ಟ ಇರುಳೆ, ನನ್ನ ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೀ ಯಾಕೆ ಬರುವೆ, ನಾ ಹೊಳೆಯುವಾಗ ನೀ ಕಣ್ ಬಿಡುವೆ, ಏನು ತಿಳಿಬೇಕಾ ಬಾಬಾ ಸನಿಹ ಬಾ, ನನ್ನ ನಗುವಳಿ ಸುಳ್ಳಿದೆ ನಿನ್ನ ಸತ್ಯ ಅಲ್ಲೇ ಅಡಗಿದೆ, ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾವಡಿ ರಾರ ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾರಾರ ರಾವಡಿ ರಾವಡಿ ರಾರಾ. இது அப்படியே தமிழ்ல. ஆக்சுவலி ஆமா, தமிழ்ல தான் எனக்கு நல்லா தெரியும். கன்னடால பாடினதுக்கு அப்புறமா இப்பதான் நான் பாடுறேன். சோ அதனால கொஞ்சம் தமிழ்ல நம்ம பாடிருக்கலாமே தோணுச்சு உங்களுக்கு? அஃப்கோர்ஸ், என்னமான ட்ராக் இது, நமக்கு ஆசை வராதா என்ன இந்த பாட்டு தமிழ்ல பாடக்கூடாதுன்னு. ஓ இரவே இரவே என்னை கழுத்தும் இரவே, வேடம் கழித்து என்னை விழுங்கும் இரவே, நீ இன்னும் தின்னே நான் என்ன பண்ணேன், நான் மின்னே மின்னே பார் முன்னே மின்னே,
ஆல் தி வெரி Thank you பெஸ்ட். so much. இந்த சக்சஸ் ஜர்னி வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக பிஹைண்ட் சார்பா வாழ்த்துக்கள். Thank you. Thank you. Means a lot. Thank you. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். SNS Academy, an international CBSE fingerprint school, Kovai.